Unit 2 Universe and Space. What is universe? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கைல ஸ்டார்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி சன்ரைஸ் ஆகுது, செட் ஆகுது, எல்லாமே இப்போ வரைக்கும் அதெல்லாமே ஒரு வேண்டரிங்கான ஒரு விஷயம் இல்லையா. நம்ம சின்னதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ஸை நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நிலா ஓடிவான்னு சொல்லி நம்ம பாட்டிலாம் நமக்கு சாப்பாடு விட்டுவாங்க. அந்த மாதிரியான டேஸ் எல்லாமே போயிருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே இன்னுமே தெரியாத ஒரு விஷயம். ஓகேவா? இந்த லெசனில் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸில் நாம் எப்படி ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது, எப்படி சன் ரைஸ் ஆகுது, வெஸ்ட் ஆகுது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். Our ancestors have been observed and documented the objects seen in the night sky. The field of study in universe, அதாவது யூனிவர்ஸை பற்றின யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டார்ஸ் நம்மளோட ஸ்கையில் இருக்குது. நம்மளால் எண்ணவே முடியாது, அவ்வளோ இன்ஃபைனட் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸ்கை எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. இட் இஸ் இன்ஃபைனட். அதாவது ஸ்கை யூனிவர்ஸில் என்ன இருக்குது, கேலக்ஸி, பிளானட், ஸ்டார்ஸ், மெட்ராய்ட், சேட்டலைட்ஸ், இது எல்லாமே ஃபார்ம் ஆன ஒரு மேட்டர். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இனி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ்லாம் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்கலாம். ஜியோசென்ட்ரிக் தியரிங்கிறது ஃபர்ஸ்ட் தியரி. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கை அப்படிங்கிறது ஒரு வடரான விஷயம். சன், மூன், ஸ்டார்ஸ் இது எல்லாமே என்ன ஆகுது, ஈஸ்ட் சைடில் ரைஸ் ஆகுது அண்ட் வெஸ்ட் சைடில் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். இப்போ பஸ் நம்மளுக்கு எப்படி ஃப்ரண்ட்டில் நம்ம மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும், சைடில் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது பின்னாடி அந்த மவுண்டெயின்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே எப்படி இருக்கும், பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். நாம் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும் போது அங்கே இருக்கிறது எல்லாமே பேக்கில் போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுமா? அது ஏன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அசியூம் பண்ணியிருக்காங்க, சன் தன்னைத்தானே ஸ்பின் ஆகுது, சுற்றுது. அதிக சுற்றி மூணு ஸ்டார்ஸ் இது எல்லாமே அரவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சன் மூணை சுற்றுதா இல்லை மூணு சன்னை ரவுண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. நாம் இப்போது ஸ்கை பார்க்கும்போது எப்படி இருக்கும், நிறைய ட்விங்கிள் அப்படியே மின்னும், இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மின்னும். சில ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அது ட்விங்கிள் ஆகாது. அதாவது அந்த சன் அந்த ஸ்டார்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று ரவுண்ட் பண்ணுது அப்படிங்கிறத அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேக் ட்ராப் ஆஃப் ஸ்டார்ஸ். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஆன்செஸ்டர் இமேஜின் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இமேஜின் என்னென்னா எர்த் சென்டராக இருக்குது, ஸ்டார்ஸ், சன்னு, மூன் இது எல்லாமே எர்த்தை அரவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆன்செஸ்டர் அசியூம் பண்ணியிருக்காங்க. இதில் 2 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, சன் ரிவால்வ் தி எர்த், சன் எர்த்தை ரவுண்ட் பண்ணுது. மூன், பிளானட்ஸ், இது மூணு பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் இது எல்லாத்துக்குமே அது ஓனா தன்னைத்தானே அது சுற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது ஓன் மோஷன். அதே மாதிரி அது எர்த்தையும் ரவுண்ட் பண்ணுது, சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு அப்சர்வேஷனை சொல்கிறாங்க அப்படின்னா, சன் எர்த் அன்மூவிங், எர்த் மூவே ஆகாது. இட் வில் பி ஸ்டேஷ்னரி, அது ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல அப்படியே தான் நிற்கும். இது கன்ஃபார்மாக இது ஒரு தியரியாக வரல, ஒரு ஃபேக்டாக வரல, அவங்களோட அசம்ஷன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது என்னன்னே தெரியல. இப்போ நம்ம அதை வச்சு நாமளே ஒன்று இது இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மோஷன், 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னா ஸ்டார், மூன் இது எல்லாமே அது 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஒரு டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா மூன் ரைஸ் ஆகுது ஈஸ்டில், வெஸ்டில் ஏதாவது செட் ஆகுது. அதே மாதிரி தான் சன்னும் இது ரெண்டுமே ஆப்போசிட். காலையில் சன் இருக்கும், ஈவினிங் டைமில் தான் நமக்கு என்ன இருக்கும், மூன் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் தான். இப்போது சன் ஒரு சைடில் ரைஸ் ஆச்சுன்னா சன்னோடைய இன்னொரு சைடு என்ன இருக்கும்னா டார்க்காக தான் இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் சன்னோட லைட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது அதோடைய அது ரவுண்ட் ஆகும் போது ஒரு சைடு ரைஸ் ஆகும், இன்னொரு சைடு வெஸ்ட் செட் ஆகிருக்குமா, அந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த மூன் இஸ் அப்பியரிங் இன் தி ஸ்கை டுடே நியர் தி அஸ்வினி. அதாவது மூன் ரவுண்ட் ஆகுது, மூன் மோஷனில் இருக்குது, மூன் எர்த்தை சுற்றுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சன்னை ரவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது அது ஒவ்வொரு நாளும் ரவுண்ட் பண்ணும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்போ ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அஸ்வினி அப்படிங்கிற ஸ்டார் பக்கத்தில் இருக்கான். டுமாரோ அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது அந்த மூணுன்னா ஸ்டார், அந்த பரணிங்கிற ஸ்டார் பக்கத்தில் இருக்காங்க. இன்னொரு நாள் ஈஸ்டில் அஸ்வினி, அந்த மாதிரி மாறி 27 டேஸ்க்கு
அந்த மாதிரி மாறி மறுபடியும் அந்த 27 days முடிஞ்சு அடுத்த டேர்னிங் வரும்போது அந்த 27 டேஸ்ங்கும் போது 1 month, அந்த 1 month முடிச்சு நெக்ஸ்ட் மறுபடியும் அது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஸ்டார்டிங் ஆனால் அந்த அஸ்வினி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அது முன்னாடியே வந்து இது பண்ணுமா. அதை அப்சர்வ் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மூன் வந்து ரவுண்ட் ஆகுது 27 டேஸ்க்கு 1 time சொல்லி வந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸ் பக்கத்துலையும் அது ரீச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பசிலிங், அதாவது ஒரு புதிர் மாதிரி இருக்கு. ஆஸ்ட்ரோனமர் ஆரியபட்டா என்ன சொன்னார் அப்படின்னா எர்த் வந்து தன்னைத்தானே சுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அந்த மாதிரி தன்னைத்தானே வந்து சுத்திக்குது. தி ஈஸ்ட்வர்ட் மோஷன் ஆஃப் தி மூன் இஸ் செலஸ்டியல், அதாவது ஒரு மூனோடைய மோஷன்னா 27 டேஸ்க்கு இருக்கும். அந்த செலஸ்டியல் பாடியை வந்து 27 டேஸ்க்கு ரவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜியோமெட்ரிக் இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோசென்ட்ரிசம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். எர்த் வந்து சென்டர்லயும் சன் மூன் ஸ்டார்ஸ் அந்த பிளானட்ஸ் இது எல்லாமே வந்து எர்த்தை வந்து ரவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேவே தான் கிரீஸ்ல வந்து இந்த மாடலை தான் வந்து ஃபர்ஸ்டா அவங்க வந்து அக்ரி பண்ணி ஓகே இந்த மாடலை வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க மற்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரீஸ் பிலோசபர் பிளாட்டோ அரிஸ்டாட்டல் 6th century BCல. அதுக்கப்புறம் இந்த தியரி என்னாச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் தியரி ஆயிடுச்சு. 2nd century வந்து இந்த தியரி வந்து ஸ்டாண்டர்டைஸ் தியரி ஆயிடுச்சு. இந்த தியரிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரியபட்டம் ஆஃப் ஆரியபட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நெக்ஸ்ட் வந்து ஹவு மூன் எக்ஸிபிட் ஃபேஸ், எப்படி வந்து மூன் வந்து எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்ஷியன் டைம்ல வந்து அப்சர்வ் பண்ணதுல வந்து புறநானூறு இருக்கு இல்லையா, தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியத்துல புறநானூறுல அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டு 65வது பாட்டுல சேரன் பெருஞ்செல்வநாதன் அவர் பாடின பாட்டுல on the day when the full moon appears the sun and the moon look at each other with their bright light, அதாவது ஒரு முழு நிலா வரும்போது சன்னு ஒரு முழு நாள்ல முழு நிலா வரும்போது சன்னு மூணு என்ன ஆகும் மீட் ஆகி பிரைட்டா இருக்குமாமா, பிரைட்னஸ் கொடுக்கும். அதே ஈவினிங் டைம்ல என்ன ஆகும்னா ஒரு சைட்ல போய் அது என்ன ஆகுது மவுண்டெயின்ஸ்க்கு பின்னாடி மறைஞ்சிடுது, அதாவது வெஸ்ட் ஆகுது, ரைஸ் ஆகி வெஸ்ட் ஆகுது அப்படிங்கறத அவங்க அந்த பாட்டுல அழகா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுல் மூன் டே சன் இஸ் செட்டிங், இந்த ஃபுல் மூன் டேல சன் வந்து வெஸ்ட்ல செட் ஆகுது. அதே டைம்ல வந்து மூன் என்ன ஆகுது ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுது. சன் வந்து கீழே போக மூன் வந்து இதாகும், நமக்கு நைட் வந்து வருது இல்லையா, அதுதான். லைக் வைஸ் வார்னிங் ஹாஃப் மூன் த மூன் இஸ் ரைசிங் when it's midnight and waxing half moon rises during the noon. அதாவது வேனிங் அண்ட் வேக்சிங் அப்படின்னா என்னன்னா நம்ம சொல்றோம் இல்லையா வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லிட்டு, அதுதான் வேனிங் அண்ட் வேக்சிங். நம்ம பார்த்தோம்னா வளர்பிறை நாள் அந்த மந்த்லயே நம்ம ஆன்செஸ்டர் நம்மளோட வீட்டுல இந்த பாட்டிங்க அவங்கலாம் வந்து கேலண்டர் பார்க்காமலே சொல்லிடுவாங்க இது வளர்பிறை இது தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் த மூன் இன் ஆர்டர் டு நியூ மூன் ஃபுல் மூன் ஆஃப் தேர் ஹவ் தே அண்டர்ஸ்டாண்ட் த தேர்ட் மூன். அதாவது வேனிங் அண்ட் வேக்சிங் ஃபுல் நம்ம பார்த்தீங்கன்னா மூன் டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மூன் வந்து ஃபுல்லா இருக்கும், ரவுண்டா ஃபுல்லா தெரியும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அதுல ஹாஃப் தெரியும். இன்னொரு சில டைம் பார்த்தீங்கன்னா பாதி பிறை நிலான்னு சொல்லுவாங்க, அது பாதி தான் தெரியும். அந்த மாதிரியானது தான் நம்ம என்ன சொல்றோம்னா வளர்பிறை வேனிங் அண்ட் வேக்சிங். அப்புறமா ஹாஃப் தேர்ட் குவார்ட்டர் மூன், அப்புறமா ஹாஃப் குவார்ட்டர் மூணு அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஃபோர்த் குவார்ட்டர் மூணு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூணு அதெல்லாம் நம்ம சொல்றோம். சன் வந்து லைட் கொடுக்கறதுக்கான ஒரு சோர்ஸா இருக்கு. சன்லைட் வந்து எர்த்ல படும்போது ஒரு சைடு நான் சொன்ன மாதிரி ஒரு சைட்ல வந்து சன்லைட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து டார்க்னஸ் இருக்கும். பிகாஸ் த சன் இஸ் ரொட்டேட்டிங், சன் வந்து ஸ்பின் ஆகுறதுனால நமக்கு அப்படி இருக்கு. லைக் வைஸ் ஆல் டைம்ஸ் 1/2 ஆஃப் மூன் இஸ் illuminated by sun. ஒரு சில டைம்ல எல்லா டைமும் என்ன ஆகுதுன்னா ஒரு பார்ட் ஆஃப் த மூன்ல இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய லைட் ஒரு பார்ட் வந்து சன்னை நோக்கி வரும், அந்த ஆப்போசிட் வந்து டார்க்னஸ். அதே தான் நான் சொன்னதே தான். அதே மாதிரி இந்த டயக்ராம்ல கீழே பாருங்க இந்த மூன் இஸ் பொசிஷன் பிட்வீன் எர்த் அண்ட் சன். இந்த மூன் எங்க இருக்கு, இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் சென்டர்ல மூன் பொசிஷன் ஆயிருக்கு. அண்ட் ஆல் நோட்டீஸ் த illuminated part of the moon is away from the earth. அந்த மூனுடைய அந்த பிரைட்னஸ் பார்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எர்த்துக்கு தூரமா இருக்கு. hence we cannot see any part of the illuminated side of the moon. மற்ற பார்ட் ஆஃப் தி மூன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. only the dark side of the moon, டார்க் சைடு மூனுடைய டார்க் சைடு மட்டும்தான் வந்து எர்த் பார்த்து இருக்கும், பிரைட்னஸ் வந்து தூரமா இருக்கும். இந்த மூன் அந்த பொசிஷன்ல இருக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து நம்ம நியூ மூன் அப்படின்னு சொல்றோம். now look at the moon when it behind the earth, அதாவது எர்த்துக்கு பின்னாடி இந்த மூன் இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மூனோட illuminated பார்ட் வந்து எர்த்தை நோக்கி இருக்கும். அப்ப டார்க் சைடு வந்து எர்த்துக்கு தூரமா இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஃபுல் மூன் சொல்றோம். சன் அண்ட் இந்த சன் இந்த எர்த் மூன் மூணுமே வந்து சன்னு எர்த்து மூணு இது மூணுமே 90 டிகிரில இருக்கும் போது மூணு நம்ம கீழே எர்த்ல இருந்து ஒரு பர்சன் இந்த மூணை பார்க்கும் போது இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா
மூன் ஃபேசிங் எர்த் we will be see the half in illuminated, one half is darkened. ஒரு half வந்து தெரியும் நமக்கு, இன்னொரு half என்ன தெரியாததா பிறை நிலா மாதிரி அது தெரியும். thus moon will be னா half moonல இருக்கும். அதாவது half moon during the waxing period, அதாவது அந்த half moon அந்த வளர டைம், அந்த வளர்பிறை டைம்ல இருக்கக்கூடிய இந்த half moon தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னும் தேய்பிறையில் இருக்கக்கூடிய, அதாவது மூன் டிக்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் பேனிங்னா டிக்ரீஸ் ஆகுற அந்த டைம் அந்த மூணுடைய சைஸ் அப்படியே குறைஞ்சிட்டே அந்த ரவுண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரது, அது என்னன்னு சொல்றாங்கன்னா தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்றோம். ஈஸியா நம்மளால இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நம்ம பாக்குறது மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வேர்ட் கிரிசன்ட், இந்த கிரிசன்ட் அப்படின்னா என்னன்னா ஹாஃப் இலுமினேட்டட், அந்த ஹாஃப்ல இருந்து அது குறைஞ்சுக்கிட்டே வருது இல்லையா பிறை நிலா, அதுதான் வந்து கிரிசன்ட் அப்படின்னு சொல்றது. கிபோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மோர் தென் ஹாஃப் இலுமினேட்டட், அதாவது ஹாஃப் மூன் இருக்குல்ல, அந்த ஹாஃப் மூன் அப்படியே வளர்ந்துட்டே போறது வந்து அது வந்து கிபோஸ் அப்படின்னு சொல்றாங்க. க்ரோயிங்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறது, ஷ்ரிங்கிங்னா டிக்ரீஸ் ஆகிறது. இது வந்து நம்மளால டெலஸ்கோப்பே தேவையில்லை, நம்மளோட கண்ணாலேயே நம்மளால இதை பார்க்க முடியும். பிறை நிலா, அதாவது பௌர்ணமி அப்பெல்லாம் நம்ம வந்து அதை நம்ம நோட் பண்ணோம்னா, அந்த 27 days நம்ம நோட் பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு மூன் வந்து டிஃப்ரெண்டா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எபிசைக்கிள். மூன் வந்து எர்த்தை சுத்துது 27 daysக்கு, அதோட ஓன் மோஷன். அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ் மெர்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டரும் அந்த மாதிரி ஏதாவது பிளானட்ஸ் ரவுண்ட் பண்ணுது. மூன்ஸ் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டார் மூவ் எவ்ரி டே ஈஸ்ட்வர்ட் நைஸ்லி. மூன் வந்து ஸ்டார்ஸ் வந்து என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது, டெய்லியும் வந்து மூவ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அப்சர்விங் தி மூன் ஆஃப் மார்ஸ் ஃப்ரம் ஜான்வரி டு அப்பியர் டு மூவிங். அதாவது மார்ஸ் பிளானட் மார்ஸை நம்ம பார்க்கும்போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் வேர்ல்ட்ல, ஈஸ்ட் சைட்ல அது வந்து மூவ் ஆகுது. அதே திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் மார்ஸ் today will never a stars with the east of star near which it was yesterday. However, on June 28 we will see the change from the day the Mars would appear to move west. அதாவது ஜான்வரியில பார்க்கும்போது அந்த மூன் வந்து மார்ஸோட மூன் வந்து எப்படி ஆகுது, ஈஸ்ட் வேர்ல்ட்ல இதா இருக்கு. அதுவே வந்து ஜான்வரியிலிருந்து ஜூன் 6 months கழிச்சது பார்க்கும்போது அது என்ன ஆகுது, வெஸ்டர்ன்ல இதாகுது. அதாவது ரிவர்ஸ், அந்த டைரக்ஷன் வந்து நார்மலா மூவ் ஆயிட்டு இருக்கு, ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு மூவ் ஆக தவிர்த்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போனது திரும்ப ரிவர்ஸ் போய் அதே வெஸ்ட்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்லயே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரிட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை if we continue to observe on 28th August once again the Mars could appear to reverse the direction. இதை வந்து நம்ம அதாவது ஜான்வரியில இருந்து ஜூன் வரைக்கும் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஆகஸ்ட்ல பார்க்கும்போது அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அந்த அது வந்து மூவ் ஆகிறத நம்மளால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யூஸ்வலா வந்து ஜூபிட்டர் தான் பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ரிவர்ஸ்ல அந்த ரிட்ரோகிரேட் மோஷன்ல ஜூபிட்டரை விட மார்ஸ்ங்கிற பிளானட் வந்து பயங்கரமான லைட்டை வந்து கொடுக்கும். ஜூபிட்டரை கம்பேர் பண்ணும்போது அந்த டைம்ல மட்டும் மார்ஸ் வந்து பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அதர் பிளானட்ஸ் ஹவ் எக்ஸிபிட் நம்பர் ஆஃப் பசிலிங். எல்லா பிளானட்ஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு இல்லையா. வீனஸ் அண்ட் மெர்குரி ஆல்வேஸ் அப்பியர் வெரி க்ளோஸ். வீனஸும் மெர்குரியும் வந்து சன்னுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க. இது வந்து மிட் ஸ்கைல வந்து நமக்கு வந்து தெரியாது. The brightness of Jupiter also varied again when it's exhibit. அதாவது ரிட்ரோகிரேட் மோஷன் நடக்கும்போது, ரிவர்சல் மோஷன் நடக்கும்போது எப்படி மார்ஸை விட ஜூபிட்டரை விட மார்ஸ் அதிகமா வந்து பிரைட்னஸ் கொடுக்குது, அந்த சேஞ்சஸ் நடக்குது. அதே மாதிரி ஜூபிட்டர்லயும் சில சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 2018 ஜூபிட்டர் மோஷன் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. March 9 அந்த அது வந்து நார்மலா ஈஸ்ட்வர்ட் மோஷன்ல ஜூலை 11, 2018 அது வந்து ரிட்ரோகிரேட் மோஷன் ஆயிருக்கு. அந்த இடத்துல நடந்திருக்கு. The simple geocentric model where planets go around the earth could not explain. Geocentric modelல வந்து planets வந்து ரவுண்ட் பண்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. Why the brightness of the planet changed on the reverse direction. எதனால brightness of planets வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது பிளானட்ஸோட பிரைட்னஸ் எதனால சேஞ்ச் ஆகுது, ரிவர்சல் டைரக்ஷன் எதனால நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இந்த மாடல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கே ஒரு புதிரா இருக்கும். இயர்லி ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரப்போஸ் பண்ணதை வச்சு அவங்க
அவங்க இது பண்ணிட்டாங்க. பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட், அதாவது அந்த ரிசர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தூண்டுகோலா அதுதான் இருந்திருக்கு. இந்த மாடலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எபிசைக்கிள் மாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டால்மி இன் கிரீஸ், ஆரியபட்டா இன் இந்தியா அண்ட் அதர் யூஸ் எபிசைக்கிள் மாடல் டு எக்ஸ்பிளைன் தி மோஷன் ஆஃப் செலஸ்டியல் பாடி. இந்த எபிசைக்கிள் மாடலை ஆரியபட்டா, டாலமி இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. மோஷன் ஆஃப் செலஸ்டியல் பாடியோடைய, செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸோடைய மோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது எப்படி வந்து ரவுண்ட் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. தீஸ் மாடல் வாஸ் இம்ப்ரூவ்ட் பை ஜெனரேஷன் ஆஃப் ஆஸ்ட்ரோனமி. இந்த மாடலை வந்து அடுத்தது ஜெனரேஷன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் டைகோ பிரேக்கும் நீலகண்ட சோமயாஜி அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த எபி சைக்கிள் அப்படிங்கிற மாடலை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அவங்க இனி இம்ப்ரூவ் பண்ணியும் அது எல்லாமே வந்து மிஸ்மேட்ச் ஆகலை. அவ்வளோக்கும் இந்த மாடல் வந்து அரைவ் ஆகலை, யாருக்கும் இது ரீச் ஆகலை, அந்த அளவுக்கு அவங்க எதுவும் இது பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து அரைவல் ஆஃப் டெலஸ்கோப். டெலஸ்கோப் வந்து இன்வென்ட் பண்ணது யாருன்னா ஹான்ஸ் லிப்ரஹே. பட் அப்படிங்கிறவர் இது பண்ணார். பட் கலீலியோ வந்து ஸ்கையை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணார். டெலஸ்கோப் ஷோட் மோர் யூனிவர்ஸ் வாஸ் தென், அதாவது நம்ம கண்ணில் பார்க்கறத விட, நேக்கடையில் நம்ம ஸ்கை பார்க்கறத விட டெலஸ்கோப் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துச்சு. சிம்பிள் டெலஸ்கோப் மேட்சிங் டாய் டெலஸ்கோப் ஆஃப் டுடே கலீலியோ வாஸ் ஏபிள் டு சி மவுண்டன்ஸ் ஆன் தி மூன். மூனோட கலீலியோவால் அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி, சிம்பிளான டெலஸ்கோப் தான் யூஸ் பண்ணி மூணில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸு, அதுக்கப்புறமா அந்த மவுண்டெயின்ஸு, சன் ஸ்பாட், இது எல்லாத்தையுமே அவர்னால அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. ஹி வாஸ் ஏபிள் டு டெமான்ஸ்ட்ரேட் தி மில்கி வே ஹேஸ் இ பிரைட் பேட்ச் இன் தி ஸ்கை. அவர்னால வந்து 1000 ஆஃப் ஸ்டார்ஸ் அங்கே இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பேட்சஸ், இந்த மில்கி வே, இது எல்லாத்த பற்றியுமே அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்த்தே சொல்ல முடிஞ்சுது. ஜூபிட்டர் ஹேட் மூன்ஸ் கோயிங் அரவுண்ட் இட். சாட்டர்ன் ஹேட் மிஸ்டீரியஸ் அப்பண்டேஜ் விச் வி நோ ஆஸ் ரிங்ஸ். ஜூபிட்டருக்கு ரிங் இருக்கு, சாட்டர்ன்ல விங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் வந்து இது பண்ணி சொன்னார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டார்லிங் அப்சர்வேஷன் ஹி வாஸ் மேட் ரிலேட்டட் டு தி ஸ்கெலோஸ்டெபிக் அப்சர்வேஷன் ஆஃப் வீனஸ். வீனஸை பற்றி, வீனஸ் பிளானட்டை பற்றி அவர் அந்த டெலஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணார். These conveyed him accept the theory of Polish astronomer Nicholas Copernicus that it is not a sun, planet and star that go around the earth, but is the earth and other planets that go around the sun. Heliocentric theory. இவர் அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி ஹீலியோசென்ட்ரிக் தியரி சொல்லியிருந்தார். என்னன்னா எர்த்தை சுற்றி சன், ஸ்டார்ஸ் இது எல்லாமே இதாகலை, ரவுண்ட் ஆகலை, சன்னை சுற்றி தான் எல்லாமே, எர்த்து, ஸ்டார் இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் சொல்லியிருந்தாங்க. ஹீலியோசென்ட்ரிக் theory discharged with the Massey epicycle model. Nicholas Copernicus radically proposed that model will explain sun is the center of all planets including earth go around. அதாவது எபிசைக்கிள் மாடல் என்ன சொல்லியிருந்தாங்க, earth is the center, மற்ற எல்லா பிளானட்ஸுமே earth ரவுண்ட் பண்ணது சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஹெலியோசென்ட்ரிக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன் வந்து சென்டரில் இருக்கும், எர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாமே சன்னை வந்து ரவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து எபிசைக்கிள் மாடலை வந்து இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கல, டிஸாட்டிஸ்ஃபை ஆக்கிட்டாங்க. சப்போஸ் எர்த் அண்ட் மார்ஸ் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த சன். எர்த்தும் மார்ஸும் சன்னோட ரெண்டு சைடாக இருந்துச்சுன்னா மார்ஸ் வந்து தூரமாகவும் லைட்டாகவும் தெரியும். வென் கம்பேர் டு தி அதர் சைடு, அடுத்த சைடை கம்பேர் பண்ணும் போது ஒரு சைடு வந்து டிம்மாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த் வந்து சன்னை வந்து சுற்றுறதுக்கு 365 டேஸ் ஆகும், மார்ஸ் சுற்றுறதுக்கு வந்து 6 to 87 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. These implies that time Earth will overtake Mars. When the Earth is approaching and overtaking Mars, the Mars could appear to exhibit retrograde motion. It short or observed phenomena could be explained in a சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்த் வந்து ஒரு சன்னை ரவுண்ட் பண்ணுறது வந்து 365 டேஸ் தான். பட் அதை விட மார்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன் அப்படின்னா மார்ஸ் வந்து ரிட்ரோகட் மோஷன், அதாவது ரிவர்சல் மோஷன் டேக் பண்ண எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு வி நோ தி ஆக்சுவலி சன் இஸ் சென்டர். எப்படி சன் சென்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீலியோசென்ட்ரிக்கில் சொல்லியிருக்காங்க. எப்படி சன் சென்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கலீலியோ சொல்லியிருக்காரு அவரோட அப்சர்வேஷனில் வீனஸை பற்றின எவிடன்ஸை வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் சொல்லியிருக்காங்க. கலீலியோ அப்சர்வ்டு வீனஸ் இன் 1610 and 1602 வித் டெலஸ்கோப் டு த நேக்கட் ஐ. அவர் வந்து
டெலஸ்கோப் யூஸ் பண்ணி அவர் நேக்கட் ஐலையும் அவர் பார்த்துருக்காரு. ஒரு க்ளீமிங் பிரைட் ஸ்பாட் அப்படி ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதை வந்து அவர் வீனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. த ஷேப் ஆஃப் தி பிளானட்டும் ஒவ்வொருனால கண்டுபிடிக்க முடிஞ்சுது அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி. கலிலியோ வாஸ் டார்லர் டு ஃபைண்ட் லைக் மூன் வீனஸ் டு எக்ஸிபிட் த ஷேப் வேரிட் ஃப்ரம் செலஸ்டியல். அந்த ஷேப் அந்த சைஸ் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பிளானட்ஸோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. when the planet was given space the size was small, when it was thin the size was folded. இந்த சைஸ் வந்து அதோடைய மோஷனை பொறுத்து அந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். as the Venus went around the epicycle as shown in the diagram which could exhibit the phase, and also the planet could be nearer make the apparent size grow bigger at time far making the apparent size smaller. இதில் பார்த்தீங்கன்னா கிரீசன்ட் இங்கே பாருங்க, இங்கே அந்த பிளானட்ல பாதி ஃபுல்லாக ஹாஃப் முக்கால்வாசி வந்துருச்சு. இங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுதா, கொஞ்சம் பிக்கராக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்மாலராக இருக்குது. இதெல்லாமே வேரியேஷன், இதோடைய வேரியேஷன்ஸ் எல்லாமே இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சன்னுக்கு எந்தெந்த டைரக்ஷனில் எப்படியெல்லாம் அதோடைய சைஸ் இருக்குது. சன் அதோடைய லேட்ரல் சைடில் இருக்கும் போது அதோடைய இது வந்து பிக்கராக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்மாலர் ஆயிடுது அப்படின்ட்டு. இட் பிகம் கிளியர் தட் கலிலியோ தட் த ஜியோசென்ட்ரிக் எபிசைக்கிள் மாடல் வில் நாட் ஹெல்ப் இன் அக்கௌண்டிங் தி, அதாவது கலிலியோ சொல்லிட்டாரு அவர் வந்து எபிசைக்கிள் மாடல் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயக்ராமில் பார்த்தா the Venus was going around the sun, அந்த வீனஸ் வந்து சன்னை சுத்த போகுதுன்னா it orbit is inside the earth. the Venus would appear always near the sun in the sky. வீனஸ் வந்து எப்போவுமே சன்னுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். when it near the earth it could be brighter and bigger. earthக்கு பக்கத்தில் இருக்கும்போது அது பெருசாகவும் பிக்கராகவும் தெரியும். Venus is revolving around the sun, it exhibits Gibbous phase and the size of the face smaller than the crescent phase. Venus வந்து சன்னை ரவுண்ட் பண்ணும்போது அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். அந்த பிளாக் கலரில் வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் சைஸில் தான் அது தெரியும். If the Venus was revolving around the earth we never see the Gibbous phase of the Venus and it could be seen only the orbiting the sun. எர்த்தை நோக்கி சன்னை நோக்கி போகும்போது அது கிப்போஸ் வந்து பாதியாக தெரியும். இதே எர்த்தில் சுற்றும் போது அது சுத்தமாக தெரியாது, ஜஸ்ட் அது ஆர்பிட்டிங் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். It could be seen only the orbiting. The clinching observation evidence proved that at least Venus orbit around the sun. Further evidence collected by the astronomer யூஸிங் இது எல்லாமே வந்து டெலஸ்கோப் யூஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நவடேஸ் வந்து இஸ்ரோ, நாசா, அப்புறம் ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த சோலார் சிஸ்டம் அதை பற்றி எல்லாமே அவங்க நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Now we can observe planets orbit around the stars, proving that only planets orbit around the sun in the solar system, but all the universe planetary. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்டர் அந்த ஸ்டார்ஸ் எல்லாருமே ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வி நோ இன் சம் ஹியூமன் லைஃப் ஒரு ரேர் இன்க்ளென்ட் லைக் ஹியூமன் வாண்டரிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் யூனிவர்ஸ். இமேஜின் ஏ ஃபியூச்சர் டைம் இன் சச் லைஃப் மீட்டர்ஸ் ஹவ் எக்ஸிஸ்டிங் அண்ட் மொமெண்டிங் வி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே வந்து ஒரு வண்டரான விஷயம். நாம் வந்து இந்த லைஃப் இங்கே வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளானட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு வண்டரான விஷயம். ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது. நாம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கோம் அப்படின்னு, நீங்கள்லாம் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இங்கே ஒரு 40 பேர் இருந்தீங்கன்னா அடுத்து 40 பேர் அப்படியே 7th வந்தால் தான் ஒரு கிளாஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கிளாஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் அது ஒரு ஸ்கூல் இல்லையா. அந்த மாதிரி தான் நிறைய செலஷியல் பாடி, சன், ஸ்டார்ஸ், இது எல்லாமே பிளானட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தாதான் என்னது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சன் இஸ் அ ஸ்டார், பில்லியன்ஸ் ஆஃப் சச் ஸ்டார்ஸ் கான்ஸ்டியூட் தி சிஸ்டம் கால்டு கேலக்ஸி. நம்மளோட கேலக்ஸி, நாம் எந்த கேலக்ஸியில் இருக்கோம் அப்படின்னா மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்ஸியில் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, நிறைய கேலக்ஸி நம்மளோட யூனிவர்ஸில் இருக்குது. அதில் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்கோம். மற்ற கேலக்ஸியெலாம் வந்து ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப வந்து ஒரு கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன். ஆல் தி கேலக்ஸி வாஸ் அப்பியர் டு மூவ் அவே ஃப்ரம் அஸ். நம்மளை விட ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி தான் அது தெரியும். அதே மாதிரி அது ஃபாஸ்டராக அது வந்து மூவ் ஆகிடும். காஸ்மாலஜி சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடி தி ஸ்ட்ரக்சர் அண்ட் எவால்வேஷன் ஆஃப் யூனிவர்ஸ், தட் இஸ் அ காஸ்மஸ் ரீசன் தட் இஸ் வை இம்ப்ளை தட் ஒன் பாயிண்ட் இன் டைம். அதாவது இந்த காஸ்மாலஜிஸ்ட் அப்படின்னா யாருன்னா யூனிவர்ஸோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறவங்க தான் காஸ்மாலஜிஸ்ட்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்டில் தான் நம்மளோட யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது எக்ஸ்பேண்டும் ஆகுது. இட் வில் பி ஸ்டார்ட் வித் எ சிங்கிள்
பாயிண்ட், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. the event when the matter confronted a single point and began to expand is called Big Bang theory. ஒரு சிங்கிள் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அந்த பிக் பேங் தியரி தான் வந்து என்னென்னா யூனிவர்ஸ் வந்து ஒரிஜின் ஆகிறதுக்கான ரீசன் அதை கன்சிடர் பண்ணுறாங்க. The Big Bang theory is a model of evaluation of universe. யூனிவர்ஸோடைய தோற்றத்துக்கு காரணம் வந்து பிக் பேங் தியரி தான். இந்த தியரி பொறுத்தளவுக்கு ஸ்பேஸு டைம் எமர்ஜ்டு டுகெதர் 14 billion years ago. இது எல்லாமே வந்து 14 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. அந்த டைமில் ஒரு பப்பிள் மாதிரி ஒரு ஸ்மாலாக பின் ஹேண்ட், அதாவது பின் ஹெட் ஒரு சின்னதாக தான் ஒரு பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அது எக்ஸ்பேண்ட் ஆகி தான் நமக்கு வந்து இந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. in a fraction of second the universe grow from smaller than a single atom to bigger than a galaxy. ஒரு fraction of secondல வந்து அந்த ஒரு சிங்கிள் ஆட்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெருசாக ஒரு கேலக்சியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. over the next 3 minutes the temperature dropped. அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் டெம்பரேச்சரோட ட்ராப் ஆகி 1 பில்லியன் டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 lakh years கழிச்சு யூனிவர்ஸ் வந்து கூல் ஆகி 3000 டிகிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அட்டாமிக் நியூக்ளியர் குட் ஃபைனலி கேப்சர் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஆட்டம்ஸில் இருக்கிற நியூக்ளியஸ் எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. அந்த ஸ்டேஜில் தான் வந்து யூனிவர்ஸ் இவால்வேட் ஆகிடுச்சு. இட் வில் பி ஃபில்டு வித் கிளவுட்ஸ். அந்த யூனிவர்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்கைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸாக இருந்துச்சு ஃபுல்லாக வித் ஹைட்ரோஜன் ஹீலியம் கேஸ். அந்த கிளவுட்ஸ் எல்லாம் என்ன கேஸ் இருந்துச்சுன்னா ஹீலியம் அண்ட் ஹைட்ரோஜன் கேஸ் மூலமாக ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. the most dense forming the first galaxy, stars and everything else seen today. இது எல்லாமே நம்மளால இப்போ வந்து நம்மளோட naked eye with telescope இது மூலமா வந்து நம்மளால பார்க்க முடியுது. we can to see anything that happened during the first 3000. நம்மளால எது அங்க நடந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 lakhs years வரைக்கும் நம்மளால அந்த யூனிவர்ஸ்ல எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பட் ஆஃப்டர் த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் தான் நம்ம அந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அது மூலமா நம்ம எல்லாமே நம்ம பிக் பேங் தியரியில என்ன நடக்குது எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. a billion of years passed. ஒரு billion of years pass ஆனதுக்கு அப்புறம் a dense area pulled in a material because they had more gravity. ஒரு சின்ன ஒரு dense ஏரியா இருந்துச்சு, அந்த இடத்துல ரொம்ப கிராவிட்டி இருந்துச்சு. ஃபைனலாக 100 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பிக் பேங் அந்த கேஸ் ஹாட் டென்ஸ் எனஃப் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டார் டு ஃபார்ம். ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகிறதுக்கு 100 பில்லியன் இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் டென்ஸ் ஏரியா ரொம்ப டென்ஸாக கேஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி, டென்ஸ்னால் ரொம்ப அழுத்தமான கேஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆச்சு. அந்த நியூ ஸ்டார்ஸ் ஆர் பிகைன் அட் த ரேட் ஆஃப் 10 times ஹையர் தென் தி ப்ரெசன்ட் டேஸ். அந்த ஒரு ஸ்டார் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸை கம்பேர் பண்ணும்போது 10 times அது வந்து நம்ம யூனிவர்ஸை விட பெருசாக இருந்துச்சாமா. லார்ஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் சூன் பிகாஸ் தி ஃபர்ஸ்ட் கேலக்சிஸ். நிறைய டஸ்ட், கிளஸ்டர்ஸ்னால் நிறைய டஸ்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு கேலக்சியாக ஃபார்ம் ஆச்சு. நம்மளோட கேலக்சினா மில்கி வே கேலக்சி. நெக்ஸ்ட் பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸோடைய பில்டிங் பிளாக். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்கும். ஒரே மாதிரி எல்லா வீடுமே இருக்காது இல்லையா? ஒருத்தவங்க வந்து ரூஃப் போட்டு கட்டியிருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து டெரஸ் போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெல்லர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு, ஸ்டார்ஸ், பிளானட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு தனித்தன்மையெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட். இந்த ஆவரேஜ் எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்னு சொல்கிறாங்க. அது என்ன எதோ டினோட் பண்ணுறாங்கன்னா ஏயு. ஒரு ஏயுவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி லைட் இயர். அதாவது லைட் வந்து 1 இயருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அந்த லைட் வந்து ட்ராவல் பண்ணுது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத லைட் இயர்னு சொல்கிறோம். 1 light year is equal to 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்செக். பார்செக் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் விச் ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்டும் as per 1 second angle of an 1 arc second அப்படிங்கிறது அதாவது டிஸ்டன்ஸ் ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்டுக்கும் அது ட்ராவல் ஆகக்கூடிய இந்த ஆங்கிளோடைய ஒரு செகண்டுக்கு ஆர்க்குடைய செகண்டையும் டிட்டர்மைன் பண்ணுறது தான் பார்செக் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிசின்னு டினோட் பண்ணுவோம். இதோட வேல்யூ வந்து 3.2615 அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் கேலக்ஸி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் கிளஸ்டர்ஸ் அப்புறம் செலக்ஷியல் பாடிஸ் இது எல்லாமே இருக்கிறது தான் நம்ம கேலக்ஸி. தே ஆர் அபவுட் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்மளோட யூனிவர்ஸில் நிறைய கேலக்ஸி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நிறைய கேலக்ஸிஸ் வந்து 1000 to 10,000 பேரலாக் டயோமீட்டர் பயங்கர பெருசாக அது இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் நம்மளோட சுற்றி எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்கோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸியும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஸ்பைரல், எலிபிட்டல், பேர்டு, அப்புறம் இர்ரெகுலர் அப்படின்னு நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது. அதில் ஸ்பைரல் கேலக்ஸி அப்படிங்கிறது ஃப்ளாட் ஷேப்பில் அது ரொட்டேட்டிங்காக இருக்கும். இதில் ஸ்டாரு, கேஸு இது எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் வந்து ஸ்டார்ஸ் இருக்கும். அதையை சுற்றி அதாவது டென்ஸாக இருக்கும். அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறோம், கேலஸ்டிக் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி எல்லாமே பிரைட்டராக ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இருக்கும். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் டிஸ்கில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் வந்து எப்படி இருக்குன்னா யங்கான ஸ்டாராகவும் ரொம்ப ஹாட்டான ஸ்டாராகவும் அந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலிப்டிக்கல் ஸ்டார் வந்து எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அது வந்து அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அது ஒரு ஆர்பிட்டல் இமேஜாக இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்பைரல் கேலக்ஸியாக இருக்கும். அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா 3 டைமென்ஷனலாக இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் ஒன்றும் அவ்வளோக்கெல்லாம் இதாக இருக்காது. Interestingly, stars found inside the elliptical galaxies are on average much older than the stars. அதாவது ஸ்பைரல் கேலக்ஸியில் இருக்கக்கூடிய ஸ்டாரை விட எலிப்டிக்கல் கேலக்ஸியில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும். அதில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம், இதில் வந்து ஓல்டாக தான் இருக்கும். எலிப்டிக்கல் கேலக்ஸி டென் டு பி சரௌண்ட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோபர். இது வந்து அதாவது நிறைய கிளஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்கும். இர்ரெகுலருங்கும் போது அதுக்கு வந்து ஒரு டிஸ்டன்டான ஒரு ஷேப் இருக்காது. அது எலிப்டிக்கல்லோ அது ஸ்பைரல் மாதிரியோ அதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் ஒரு ஷேப் இதெல்லாமே எதுவுமே இருக்காது. அதாவது அந்த ரெண்டையும் வந்து ட்ரேஸ் பண்ணதாக தான் இருக்கும். about 1/4 of galaxies found so far in this type. ஒரு சில கேலக்சிஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். காஸ்மாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா once spiral and elliptical galaxy but were deformed by event. அதாவது ஸ்பைரலும் எலிப்டிக்கலும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு தூதுவமாக இது இருக்கும். ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு இர்ரெகுலராக தான் இருக்கும். அந்த மாதிரி இர்ரெகுலர் கேலக்சிஸ் மே கண்டைன்ஸ் abundant amount of gas and dust. அந்த இர்ரெகுலரில் நிறைய அமௌண்ட் ஆஃப் கேஸஸும் டஸ்ட்டும் அதில் இருக்கும். பேர்டு ஸ்பைரல் கேலக்சிங்கிறது என்னென்னா சென்ட்ரலில் மட்டும் பார் ஷேப்பில் அதாவது ஒரு லைன் மாதிரி பார் மேக்னெட் மாதிரி பார் ஷேப்பில் வந்து அது இருக்கும். The bars are found approximately in 2/3 to 1/3 for all spiral galaxies. The Milky Way galaxy where our own solar system, Milky Way galaxy அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் சோலார் சிஸ்டமில் இருக்குது. இஸ் லொக்கேட்டட் அண்ட் இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் நம்மளோட மில்கி வே கேலக்சியை கூட நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பேர்டு ஸ்பைரல் கேலக்சி அப்படின்னு சொல்லி கூட நாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் த மில்கி வே அப்படிங்கிறது கேலக்சி. அது வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் லொக்கேட் ஆகிருக்கு. அதோட டயாமீட்டர் எவ்வளோன்னா 1 lakh light years ட்ராவல் ஆகும். அதே மாதிரி அது வந்து த மில்கி வே கேலக்ஸி ஸ்டார் ஸ்மாலர் தென் தி சன். அதில் இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து சன்னை விட ஸ்மாலாக தான் இருக்கும். மெனி அதர் ஸ்டார்ஸ் தட் thousands of time bigger than the sun. ஒரு சில ஸ்டார்ஸ் வந்து சன்னை விட சின்னதாக இருக்குது. ஒரு சில ஸ்டார்ஸ் வந்து சன்னை விட பெருசாக இருக்குது. 100 billions of stars வந்து அங்கே இருக்குது நம்மளோட மில்கி வே கேலக்சியில். த கேலக்ஸி தட் இஸ் க்ளோசஸ்ட் டு ஆர் மில்கி வே, நம்ம மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னென்னா அண்ட்ரோமீடா அப்படிங்கிற கேலக்சி இருக்குது. மில்கி அப்படிங்கிறது என்னென்னா அப்பியரன்ஸ் ஃப்ரம் எர்த் ஆஃப் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறது. அதாவது பேண்ட் ஆஃப் லைட்னா லைனாக அப்படியே ஒரு அழகாக ஒரு லைனாக அப்படி லைட் தெரியும் இல்லையா, அந்த பேண்ட் ஆஃப் லைட்டை தான் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஸ்டார்ஸ் தட் கேனாட் பி இண்டிவிஜுவலி டிஸ்டர்ஸ்ட் பை தி நேக்கட் ஐ. அந்த பேண்ட் ஆஃப் லைட்டை வந்து நம்மளோட நேக்கட் ஐயில் பார்க்க முடியாது. சில ஸ்டார்ஸை நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. இந்த இந்தியன் மைக்காலஜி திஸ் பாத் இஸ் கால்ட் அக்ஷகங்கா. இதை வந்து இந்த பேண்ட் பாத்தை வந்து நம்ம அக்ஷகங்கா அப்படின்னு சொல்கிறோம். மில்கி வே அப்பியர்ஸ் அ பேண்ட் பிகாஸ் அது வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். கலீலியோ ரிவால்வ் த பேண்ட் ஆஃப் லைட் இன்டு இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸ் வித் டெலஸ்கோப்ல வந்து கலீலியோ வந்து 1610 அதை வந்து அவர் பார்த்தாரு. அன்டில் இயர்லி மோஸ்ட் ஆஸ்ட்ரோனமர் தாட் தி மில்கி வே கண்டெயின் ஆல் தி ஸ்டார்ஸ் இன் த யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மில்கி வே கேலக்சியில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸுமே இருக்குது ஒரு யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த மில்கி வே டஸ் நாட் சிட் ஸ்டில் பட் இட் கான்ஸ்டன்ட்லி ரொட்டேட்டிங். மில்கி வே அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சோலார் சிஸ்டம் எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி அபவுட் 20,000 லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் கேலக்ஸியை விட 20,000 லைட் இயர்ஸ் வந்து அது அதிக தூரமாக இருக்கும். இந்த சோலார் சிஸ்டம் ட்ராவல் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகும் அப்படின்னா 8,28,000 கிலோமீட்டர் பர் ஹாருக்கு 8,28,000 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. ஈவன் அந்த ஸ்பீட்லேயே கூட சோலார் சிஸ்டம் குட் டேக் 230 மில்லியன் இயர்ஸ் டு ட்ராவல் அவே அரவுண்ட் தி மில்கி வே. அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் நம்மளோட மில்கி வேவை ரவுண்ட் பண்ணுறதுக்கு 230 பில்லியன் இயர்ஸ் அளவுக்கு டைம் ஆகுது. சோலார் சிஸ்டம் வந்து ஒரே சேம் ஸ்பாட்டில் தான் இருக்கும். அப்படி சேம் ஸ்பாட்டில் ரொட்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஹியூமன்ஸ் வாழ முடியாது. ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் எதுவுமே இருக்காது ஏர்த்தில். டைனோசர்ஸ் மட்டும்தான் ஏர்த்தில் வந்து ரோமிங் ஆகிட்டு இருக்க முடியும். மற்ற யாருமே வந்து சோலார் சிஸ்டம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்க முடியாது. Tuggling inside the very center of galaxies, a hole billions of times as massive, although black hole cannot be directed. Scientists can see gravitational effects as they change desert. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராவிடேஷனல் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிறத பொறுத்து அந்த மெட்டீரியல் அரவுண்ட் ஆகிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டலேஷன் இஸ் a recognizable pattern of stars in the night sky when viewed from the earth. International Astronomical Union has classified 88 constellations to cover the entire celestial. ஒரு செலஸ்டியல் ஸ்பியரை கவர் பண்ணுறதுக்கு 88 கான்ஸ்டலேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆன்சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய வேர்ல்டு கான்ஸ்டலேஷன்லாம் க்ரீக்கில் லத்தீனில் நேம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா உர்ஷா மஜர், அதாவது சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு கான்ஸ்டலேஷன். இது வந்து ஒரு ஸ்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்ட்டை வந்து இதை வந்து கவர் பண்ணும். த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கான்ஸ்டலேஷன் இஸ் a group of 7 bright stars known as பிக் டிப்பர். இதுக்கு வந்து பிக் டிப்பர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 7 பிரைட் ஸ்டார்ஸ் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் உர்ஷா மைனர் அப்படிங்கிறது வந்து லிட்டில் பியர். இது வந்து ஸ்கையோட நார்த்தன் சைடில் தான் இருக்குமாமா. அதே மாதிரி த மெயின் குரூப் லிட்டில் டிப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 7 ஸ்டார்ஸ் அண்ட் குவைட் சிமிலர் டு ஃபவுண்ட் இன் உர்ஷா. இதே மாதிரி 7 லிட்டில் டிப்பர் மாதிரி தான் இந்த உர்ஷா மஜரோ அப்படிங்கிறதும். ஆரியான் அப்படிங்கிறது ஹண்டர் அப்படின்னு மீனிங்கு கிரீக் மைத்தாலஜியில். இது வந்து 81 ஸ்டார்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் விச் 10 ஆர் 2 அதாவது இந்த 81 ஸ்டார்ஸ் நமக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். அதில் 81 நல்லா பிரைட்டாக தெரியும். அதில் 10 மட்டும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபெயிண்ட்டாக நல்லா தெரியாது. டிஃப்ரெண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் வேர் விசிபிள் இன் தி ஸ்கை. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையுமே நம்மளால் ஒவ்வொரு டைம் பார்க்க முடியும். அதை ரிவால்வ் ஆகிறதுனால நம்ம அதை ஒவ்வொரு டைம் பார்க்கலாம். Unlike galaxy constellation or merely optical or not real objects, in a galaxy stars are bound by gravity and constellation system. In constellation, one star may be near and another very. அதாவது ஒரு ஸ்டார் பக்கத்தில் இருக்கும், ஒரு ஸ்டார் தூரத்தில் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கான்ஸ்டலேஷன் இந்தியன் ஸ்டார் நம்மளோட ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், அந்த ராசியெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ஹெவன்லி பாடி. நம்ம கண்ணுலேயே பார்க்க முடியும். நியர்லி நம்ம 3000 ஸ்டார்ஸ்க்கு பக்கம் நம்மளால் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஸ்டார்ஸ் ஆர் ரிமோட்லி லொக்கேட்டட் அண்ட் அப்பேர்ஸ் அ டின்னி டாட். நம்மளுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன டாட் மாதிரி தான் தெரியும். நம்மளோட அட்மாஸ்பியர் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாரோடைய லைட்டை வந்து போய் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு விடாது. பிகாஸ் ஆஃப் தி ஸ்டார்ஸ் அப்பேர் ட்விங்கிள். ஏன்னா ஸ்டார் வந்து நம்மளுக்கு ட்விங்கிள், அதாவது மின்னும். சன் வந்து ஏர்த்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. த நியரஸ்ட் ஸ்டார் வந்து என்னென்னா ஆல்ஃபா செந்தூரிங்கிறது தான் நியரஸ்ட் ஸ்டாராக இருக்குது. சேட்டிலைட் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த சன்னு அந்த பிளானட்ஸ் எல்லாம் ரெவால்வ் பண்ணுறது தான் வந்து சேட்டிலைட் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். நேச்சுரல் சேட்டலைட் அப்படிங்கிறது என்னென்னா மூன் தான். நம்மளுடைய சன்னு வந்து என்ன ரவுண்ட் பண்ணுது, மூன் தான் ரவுண்ட் பண்ணுது. ஸோ நேச்சுரல் சேட்டலைட் இஸ் அ மூன். ஆல் பிளானட்ஸ் எக்ஸப்ட், எல்லா பிளானட்ஸையும் தவிர மெர்க்குரி அண்ட் வீனஸ்க்கு மட்டும் மூணே இல்லை. மூன் அப்படி அது நம்ம சன்னுங்கிற பிளானட் ஏர்த்துங்கிற பிளானட்க்கு எப்படி மூன் இருக்கோ அந்த மாதிரி ஏர்த்துக்கு மூன் இருக்க மாதிரி மற்ற பிளானட்ஸ்க்கு வந்து மெர்க்குரிக்கும் வீனஸ்க்கும் மூன் கிடையாது.
எர்த் ஹேஸ் ஒன்லி, நம்மளோட எர்த்தில் வந்து ஒரே ஒரு மூன் மட்டும் இருக்குது. அதே மாதிரி ஜூபிட்டர் சேட்டானுக்கு மட்டும் 60 மூன்கள் இருக்காமா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு மேன்மேடு, நாம் மனுஷங்களால் உருவாக்கின ஒரு சேட்டலைட். இது நம்மளோட பிளானட்டை வந்து ஆர்பிட் பண்ணுறதுக்காக, அந்த பிளானட்டோடைய தனித்தன்மைகளால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் பிளானட் இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பிளானட் எது லான்ச் பண்ணாங்கன்னா ஸ்புட்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் வந்து இது ஆரம்பித்தாங்க. ஆரியபட்டா வாஸ் லான்ச்டு பை இந்தியா. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆரியபட்டா. அந்த ஆரியபட்டா எதுக்காகனா டெலிஃபோன் கம்யூனிகேஷனுக்காக, ரேடியோ டிரான்ஸ்மிஷன், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி பர்பஸ்க்காக ஆரியபட்டா வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ்ரோ அப்படிங்கிறது என்னது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. இதோடைய முக்கியமான விஷயம் என்ன, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஹார்னஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஃபார் நேஷன், அதாவது நம்மளோட டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான இதாக இருந்துச்சு. ஃபார்ம்டு இன் 1969. இஸ்ரோ வந்து 1969 ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம்டு பை நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். அவங்க வந்து 1962 அதை வந்து டெவலப் பண்ணாங்க பை த சயின்டிஸ்ட் விக்ரம் சாராபாய் தான் அதை டெவலப் பண்ணார். தென் இஸ்ரோ ஹேஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. இட் இஸ் மேனேஜ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இது யார் மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவங்க தான் மேனேஜ் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணி நெக்ஸ்ட் மேனேஜ் பண்ணாங்க. இஸ்ரோ பில்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா வாஸ் லான்ச் டு சோவியட் யூனியன். ஃபர்ஸ்ட் இஸ்ரோ எதை இது பண்ணாங்க அப்படின்னா ஆரியபட்டா அப்படிங்கிற சேட்டலைட் தான். அதுக்கப்புறம் அது என்ன நேம் வச்சாங்கன்னா ஆஸ்ட்ரோனமர் ஆரியபட்டா தான். இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் ஆரியபட்டா. In 1980, Rohini became the first satellite to be placed in the orbit by an Indian man-made vehicle. அதாவது நம்ம இந்தியன் வெஹிக்கலில் எந்த ஆர்பிட்டை வந்து அனுப்புனாங்க, எந்த சேட்டலைட்டை அனுப்புனாங்க அப்படின்னா ரோஹிணி அப்படிங்கிற சேட்டலைட். அது எந்த வெஹிக்கல்னா SLV3 அப்படிங்கிற வெஹிக்கல் மூலமாக. அதாவது இஸ்ரோ சீக்ரெட்லி டெவலப் 2 other ராக்கெட்ஸ். இஸ்ரோ வந்து 2 ராக்கெட்ஸை டெவலப் பண்ணாங்க. ஒன்று வந்து போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல், இன்னொன்று வந்து ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்னு சொல்லி 2 இது பண்ணாங்க. தீஸ் ராக்கெட்ஸ் ஹேவ் லான்ச் நியூமரஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் அண்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இந்த வெஹிக்கலை யூஸ் பண்ணி நிறைய நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேவிகேஷன் பர்பஸ்க்காக காகன் அப்படிங்கிறதும் IRNSS அப்படிங்கிறதையும் இது லான்ச் பண்ணாங்க. ஜனவரி 2014 வந்து இஸ்ரோ வந்து இண்டிஜினியஸ் கிரையோஜெனிக் இன்ஜின் GSLV D5 வந்து GSAT-14 அப்படிங்கிறதையும் லான்ச் பண்ணாங்க. இஸ்ரோ சென்டியல் லூனார் ஆர்பிட், அதாவது மூணுக்கு வந்து சந்திராயன் 1 அப்படிங்கிற ஆர்பிட்டை வந்து மூணு பற்றி படிக்கிறதுக்காக அனுப்புனாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்ஸை பற்றி படிக்கிறதுக்காகவும் மார்ஸ் ஆர்பிட்டால் மிஷன் வந்து இது வந்து லான்ச் பண்ணாங்க நவம்பர் 5 அப்போ 2030. அதுக்கப்புறம் அது வந்து 24 செப்டம்பரில் அந்த ஆர்பிட் வந்து மார்ஸ் ஆர்பிட்டில் அந்த சேட்டலைட் வந்து மார்ஸ் ஆர்பிட்டில் என்டர் ஆச்சு. மேக்கிங் இந்தியா த ஃபர்ஸ்ட் நேஷன் டு சக்சீட் ஆன் த ஃபர்ஸ்ட் அட்டம் டு மார்ஸில் ஒரு சேட்டலைட்டை அனுப்பிச்சது வந்து நம்ம இந்தியா தான். அது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக அவங்களுக்கு இருந்துச்சு. இஸ்ரோங்கிறது வந்து ஏஷியாவில் 4th ஏஜென்சியாக இருக்குது டு ரீச் மார்ஸ் ஆர்பிட். மார்ஸில் வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனது வந்து இந்தியா தான் வந்து 4th ஏஜென்சியாக இருக்காங்க. ஆன் 18th June 2016 இஸ்ரோ செட் a record with the launch of 20 satellite in a single payload. அதாவது ஜூன் 2016 இஸ்ரோ வந்து 16 சேட்டலைட்டை, அதாவது 20 சேட்டலைட்ஸை ஒரே ஒரு வெஹிக்கலில் அனுப்பின ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரெக்கார்டாக இருந்துச்சு. 15th February 2017 104 சேட்டலைட் இன் சிங்கிள் ராக்கெட், ஒரு சிங்கிள் ராக்கெட்டில் 104 சேட்டலைட்டையும் அவங்க வந்து இது பண்ணாங்க. அது ஒரு ஹெவியஸ்ட் ராக்கெட்டாக இருந்துச்சு. எந்த வெஹிக்கல் அனுப்புனாங்கன்னா ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் மூலமாக அவங்க லான்ச் பண்ணாங்க. On 5th June 2017 and placed a communication satellite GSAT in orbit. With the launch, ISRO became capable of launching 4-ton heavy satellite. 4-ton heavy satellite-ஐயும் அவங்க வந்து அனுப்பின ஒரு பெருமையும் இஸ்ரோக்கு இருக்குது. ஃபைனலாக இஸ்ரோ வந்து லான்ச் சந்திராயன் 2 அப்படிங்கிறத 3 பற்றின படிக்கிறதுக்காக 3 ஆர்பிட்டுக்கு வந்து அவங்க அனுப்புனாங்க. எப்போன்னா ஜூலை 22 2019. அதுக்கப்புறம் இட் என்டர்ட் தி மூன் ஆர்பிட் ஆன் August 20, 2009 and landed on the moon on September 7.
அவ்வளோதான் இந்த லெசன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சந்திரசேகர், இவர் தான் வந்து இந்தியன் அண்ட் அமெரிக்கன் ஃபிசிக்ஸ் ஹூ ஸ்பெண்ட் பர்சனல் லைஃப் இன் யுனைடெட் ஸ்டேட். அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் ஸ்பெண்ட் பண்ணார். இவர் வந்து நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸில் வந்து நோபல் ப்ரைஸ் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. இவர் ஸ்டார்ஸை பற்றின எவால்வேஷன்ஸ் எல்லாத்தையுமே இவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சந்திரசேகர் ஒர்க் ஆன் த வைட் வெரைட்டி ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் டைமில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணார். நெக்ஸ்ட் இன் 1989 Galileo Galilei was memorized with the launch of Jupiter bound space probe bearing his name. During his 14th year voyage, the Galileo space probe, its dispatched mini probe, visit Venus. The asteroid Gaspra observed the impact of comet. In order to avoid the possible contamination of one of the Jupiter's moon, the Galileo space probe was purposely crashed into the Jupiter at the end of the mission in September. அதாவது கலீலியோ வந்து அவர் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஜூபிட்டரில் வந்து போய் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் வீனஸ் அந்த மாதிரியான பிளானட்ஸ் எல்லாத்தையும் அவர் போய் விசிட் பண்ணி பார்த்துருக்காரு. ஜூபிட்டரில் போய் மூன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஜூபிட்டர் மூனில் போய் அவர் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அந்த சேட்டலைட் கிராஷ் ஆகி அவர் வந்து இறந்துட்டார். அவ்வளோதான் இந்த லெசன்.